தாயி? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைண்ணே. என்னாச்சு? பதட்டப்படாதீங்க.
என்ன கண்ணையாவுக்கு முன்னாடி ஒரே கூட்டமா இருக்கு? எல்லாம் நம்ம ஊர்லயே மார்க் வாங்கிட்டான்ல. என்ன நம்ம ஊருக்கு கலெக்டர் வராரு? நம்ம ஊருக்கு இல்ல, செல்லத்தை பார்க்க வராரு. அண்ணையா, ஊர்ல உள்ள ஒட்டுமொத்த கண்ணு உன் புள்ள மேலதான். கண்ணாடி போறதுக்குள்ள சீக்கிரமா சுத்தி போடுவ. வேண்டுங்க தெய்வம் கைவிடல வேலைம்மா. இப்படி ஒரு புள்ள நமக்கெல்லாம் இல்லையான்னு ஊரெல்லாம் அசந்தல்ல போயிட்டாவா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இருக்கையா. வணக்கம். இங்க செல்லங்கிறது வணக்கம் சார், நான் தான் செல்லம். ரொம்ப பெருமையா இருக்குப்பா. 1000 வசதி இருந்தோம் படிக்க முடியாத பிள்ளைங்க மத்தியில அடிப்படை வசதியே இல்லாம டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்க. இது நம்ம மாவட்டத்துக்கே ரொம்ப பெருமை. இந்த பெருமையை பெற்ற அம்மா அப்பா யாரு? இவங்க தான் சார். பெத்தவங்களுக்கு பெரிய சந்தோஷமே தான் பிள்ளைய மத்தவங்க பாராட்டுறது தான். அந்த விதத்துல நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதெல்லாம் என் பிள்ளை சிம்னி வழக்குல படிக்கிறப்போ எப்படியாவது ஒரு கரண்ட் லைட்டு போட்டுருணும்னு எவ்வளோ முயற்சி எடுத்தேன். நான் தோத்துட்டேன், என் செல்லம் ஜெயிச்சிட்டான். நீங்க கவலையே படாதீங்க. உங்களால முடியாததெல்லாம் உங்க பையன் கண்டிப்பா சாதிப்பார். வெளிச்சம்லாம் ஒண்ணுதான் சார், இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுது. இருக்கிறவங்களுக்கு கரண்ட் வெளிச்சம், இல்லாதவங்களுக்கு மண்ணெண்ணெய் வெளிச்சம். கரண்ட் வெளிச்சம் கூட கட் ஆயிடும் சார், ஆனா மண்ணெண்ணெய் வெளிச்சம் நம்ம நினைச்ச இடத்துல ஏற்படுத்திக்கலாம். உங்களை நான் பார்க்க வந்ததே நீங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்ததுக்காக மட்டும் இல்ல. உங்களோட இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூ தான் உங்க வீடு வரைக்கும் என்ன வரவழைச்சது. எது எப்படியோ லைஃப்ல நமக்கு இருக்கிற மைனஸ் எல்லாம் பிளஸ்ஸா மாத்திக்கணும். அப்படி மாத்தினதுனால தான் நான் இன்னைக்கு ஒரு கலெக்டரா பேசிட்டு இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. ஜெயிக்கணும். பாருங்க. வாங்க ஐயா. பாருங்க பாமா, நிறைய விட்டுறாங்க. கொஞ்சமா விட்டேன்டே, என் குட்டிக்கு வாய் வலிக்க போகுது. வாய் கிழியா கத்தும் போது வலிக்கலையா அவளுக்கு? இப்ப என்ன பிளேட்ல இருக்கறதுல காலி பண்ண அவ்வளவுதானே. ஒரு நிமிஷம் கரெக்ட்டா சொன்ன. முடிஞ்சு போச்சு. உனக்கு ரொம்ப அவசரம். நீங்க சும்மா இருங்க. குட்டிமா, வீட்டுல குதிக்கிற மாதிரி குதிச்சு அங்கேயும் எதையாவது தொலைச்சிட்டு வந்துடாத, புரியுதா? ஐயோ, போகும்போது ஏமா இப்படி பேசுற? பாருங்கப்பா. அது அவளுக்கு போடலன்னு பொறாம. ஆமாங்க, 7.5 கழுத வயசாச்சு, எனக்கு பொறாமையாக்கும். அப்படின்னா அம்மா கழுதன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஹலோ, என்ன வந்ததுல இருந்து பேசாம இருக்கீங்க? ஏதாவது பேசுங்களேன். என்ன பேசுறதுனே தெரியல. ஹாய் அகிலா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். ஹாய், நான் நந்திதா, +2 கான்வென்ட்ல முடிச்சிருக்கேன். பேஸ்கெட் பால் என்ன அடிக்கிறதுக்கு ஆளே இல்லடா. நீ ஒரு டோட்டல் 700 அவ்வளவுதானே? ஐயா டோட்டல் என்ன தெரியுமா? 888 888. நம்ம அளவுக்கு யாரும் இல்லை போல் இருக்கேன் சார். நீங்க என்ன டோட்டல்? உங்களுக்கு இல்ல. அப்படியா? ஐயோ, சைலன்ஸ் சைலன்ஸ். மாஸ்டர் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன உங்களுக்கு பேச்சு? ஃபர்ஸ்ட் டே இப்படி என்ன போக என்ன ஆயிருது? யார் பண்ண பிளாக் ஷர்ட்? எழுந்திரி. அப்படி என்ன உனக்கு சிரிப்பு? என்ன சொல்லு சார். அது வந்து உங்களை பார்த்தா ப்ரொஃபசர் மாதிரியே தெரியல, ஸ்டூடெண்ட் நினைச்சேன் சார். எந்த ஊர் பண்ணி? மாங்குடி. இந்த மாங்குடி மைனர் வேலையெல்லாம் உங்க ஊரோட வச்சுக்கணும். இங்க காட்டின டிசி தான். உக்கார். ஆமா, இங்க செல்லம்ங்கிறது யாரு? சார், நான் தான் சார். நீ தான் செல்லமா? ஆமா சார். இங்க வா. உன் கையை கொடு. கொடு. இது யாருன்னு தெரியுமா? யாரது? தெரியாது. அவன் தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், +2 வரைக்கும் என்னோட கிளாஸ்மேட். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லயே முதல் மார்க் வாங்கியிருக்கான். 1158. செல்லம், பேப்பர்ல உன் இன்டர்வியூ படிச்சதும் உன்னை நேர்ல பார்க்க முடியுமான்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ என் கிளாஸுக்கே வந்து நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். உன்ன மாதிரி படிக்கிற பசங்க எப்போதும் முன் டெஸ்க்ல தான் உட்காருவாங்க. நீ என்னடா பின்னாடி உட்காந்துருக்க, அதுவும் மாங்குடி என் பக்கத்துல. கவனம் சிதறாம இருந்தா எங்க வேணா உட்காரலாம் சார். நல்லா இருக்கியா? டேய், இவனா டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்? ஆளை பார்த்தா தெரியலடா. ஆமாடா. பேப்பர்ல அப்படி என்னதான் எழுதியிருந்தாங்க? அதை நான் சொல்றதை விட படிச்சாதான் புரியும்.
இன்னைக்கு கல்லூரியோட முதல் நாள். பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒவ்வொருத்தரா என்கிட்ட அறிமுகமாயிடுங்க. செல்லம்மா செல்லம் வந்தா பாரு. செல்லம், வந்துட்டியா? என்னப்பா இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டேன்? உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்துட்டேன். என்ன ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளை காலேஜுக்கு போயிட்டு வர்ற, எப்படி இருப்பியோன்னு பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்து. நீங்க 2 பேரும் காலேஜ்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 12வதுல இருந்து 13வது போறேன், அவ்வளவுதான். என்னமா அதெல்லாம்? நெடு தூரம் போயிட்டு வர, அதான் வாய்க்கு ருசி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாமேன்னு. ஏமா இதெல்லாம் சாப்பிட்டா காலேஜ் கிட்டக்க வந்துருமா? ஏமா காலையில இருந்து கஷ்டப்படுறேன், இங்கே வந்து ஏமா இப்படி? ம், சரியா, இனிமே நான் பண்ணல. சரி 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 சரி, எங்க அம்மா கஷ்டப்பட்டு பண்ணது வீண் போக கூடாது. இந்தப்பா. செல்லம், ம். கொஞ்சம் கேட்கல பார்த்து உட்கார. ஏமா உட்காரியா சொல்றேன். அதான் ஏன்? அதெல்லாம் உனக்கு எதுக்கியா? பாக்குறவங்க எல்லாருமே உன் புள்ள காலேஜுக்கு போயிட்டானமே, உன் புள்ள காலேஜுக்கு போயிட்டானமே கேக்குறாங்கப்பா. அதான் சுத்தி போடலாமேன்னு உட்காரு. அப்படியா? அது கொடு, அத கூட. நீ எதுக்குயா? குடுன்னு சொல்றேன்ல, வா இப்படி உட்கார். என்னையா இதெல்லாம்? பேசக்கூடாது. என்னை விட உங்களுக்கு தான் கண் திருஷ்டி அதிகம். உங்களால தான் நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். கெட்டவங்க கண்ணெல்லாம் காணாம போட்டோம், நல்லவங்க கண்ணெல்லாம் நம்மள பாத்துக்கிட்டே இருக்கட்டும். துப்புங்க. என்னையா இது? எத்தனை தடவை இதே மாதிரி நான் உங்க கையில துப்பியிருக்கேன். துப்புங்க. சரி. தேடும் போது எதுவுமே கிடைக்காதே. இதுவும் இல்ல. ஐயோ, எல்லாம் வெறும் குப்பைதான். குட்டிமா, குட்டிமா. ஒரு இம்பார்ட்டன்ட் பேப்பரை எங்க வைக்கணும்னு தெரியாது. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது வாங்கின பேப்பர் அது. என்ன என்ன பண்றது, என்ன பண்றது இந்த பேப்பர்லாம் வச்சுக்கிட்டு? ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லடா, நீ ஏதோ தேடுற, அதை நாங்களும் தேடுறோம். நான் என்ன தேடிட்டு இருக்கேன்? தெரியாதே. தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல போங்க. அவளை அடிக்கிறேன். புருஷனை தொட்டு அப்படியே வந்துருமே உனக்கு. +2 தேர்வில் கூலி தொழிலாளியின் மகன் தஞ்சை மாவட்டத்திலேயே முதல் மாணவன். இதெல்லாம் தேடிட்டு இருந்தேன். அப்படியா? அப்படி என்ன விசேஷம்? இந்த செல்லம் இருக்கால, ஆமா, ஏன் காலேஜ் தான். என்ன ஏன் கிளாஸ்ல தான் படிக்கிறான். பரவாயில்லையே. பாருங்களேன், பார்க்க எவ்வளவு சிம்பிளா இருக்கா. அப்பா நீங்க இவனை நேர்ல மீட் பண்ணும், இன்னும் சிம்பிளா இருப்பான். வெரி சிம்பிள் பர்சன். அது பேப்பர்ல ஏதோ பேட்டி கொடுத்திருக்கானா, அதான் தேடினேன். எதிர்காலத்துல என்ன ஆசைப்படுறீங்க? எதிர்காலம் இல்ல சார், எந்த காலத்திலுமே பெத்தவங்களுக்கு ஒரு நல்ல மகனா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். உலட்சியம்? ஒவ்வொரு அம்மா அப்பாவும் தன் மகனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு பார்க்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. நான் என் அம்மா அப்பாவை அப்படி ஒரு ஸ்தானத்துல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நான் சின்ன வயசுல இருந்தே தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு கூலி தொழிலாளியா தான் அவங்களை இது வரைக்கும் பார்த்திருக்கேன். அவங்கள ஒரு முதலாளி ஸ்தானத்துல வச்சு பார்க்கணுங்கிறது என் லட்சியம் சார். பெரிய விஷயம். நான் எப்படி இதை பார்க்காம படிக்காம விட்டேன்? பெத்தவங்களை இப்படியெல்லாம் வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுற பிள்ளைய நான் இப்பதாங்க பார்க்குறேன். கிரேட்ரா குட்டிமா, கிரேட். நீ என்ன டல்லா இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்கானா ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்கல்ல. வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம்லடா, அதில் கஷ்டமும் அடங்கும். நீ நினைக்கிற மாதிரிலாம் அவன் இல்லை. என்கிட்டயே அவன் சரியா பேசினது கிடையாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் அவன் கூட எப்படியாவது பேசியே ஆகணும், புரியுதா? உனக்கு சொன்னா புரியாது. ஏ பாரு, செல்ல ஒரு நிமிஷம். அகிலா, எப்படி இருக்க? ஆமா, நேத்து கேட்கணும்னு நினைச்சேன். எக்ஸாம் டைம்ல உன் தம்பிக்கு அம்மா போட்டு இருந்ததுல, இப்ப எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சரி. செல்ல கொஞ்சம் நில்ல. இவன் நந்திதா. ஹாய். வணக்கம். நம்ம கிளாஸ் தான். அப்படிங்களா? என் பேர் செல்லுங்க. இந்த செல்லங்கிற பேரு செல்லமான பேரா இல்ல நிஜ பேரா? செல்லமா கூப்பிட்டாங்க, அப்படியே சொந்தமாயிடுச்சு. ஓ, என்ன கூட வீட்ல செல்லமா குட்டி மாதிரி கூப்பிடுவாங்க. எங்க
நந்திதாங்கிறத விட குட்டிமா நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப அப்படியே கூப்பிடுங்க. கிளாஸுக்கு தானே போறீங்க? ஆமா. அப்போ வாங்க போலாம். போலாமே. அது சரி. இப்போ உங்களை எதுக்காக நான் இங்க வர சொல்லிருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு கேம்ஸுக்கும் உங்கள்ல இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ண போறேன். விருப்பப்பட்டவங்க கை தூக்கலாம். உனக்கு எந்த கேம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பாஸ்கெட் பால் பிடிக்கும். சி, அது ஒரு கேமா? ஆமா, உனக்கு என்ன பிடிக்கும்? பேட்மிண்டன். வாலிபால். கோகோ. ஃபுட்பால். ஷட்டில் பேட்மிண்டன். ஏண்டி, உனக்கு பேட்மிண்டன் பிடிக்கும்னு சொன்னேன்ல, இப்ப பிடிக்கல. அது சரி. பாஸ்கெட் பால். உனக்கு பாஸ்கெட் பால் பிடிக்காதுன்னு சொன்ன, அப்ப பிடிக்கல, இப்ப பிடிச்சிருக்கு.
ஓடுறான், பேசுறான், சிரிக்கிறான், எல்லாம் பண்றான். ஆனா 10 அடி தூரத்துல. கிட்ட வந்தா தானே நல்லா பேச முடியும். இருக்கட்டும், நாமளாவது போய் பேசலாம்னு பார்த்தா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு ஓடி போயிடுவான். இத பாரு கணபதி, நீ என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ, எப்படி பண்ணுவியோ, டிப்ஸ்க்காக பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அவனை என்கிட்ட ரொம்ப ரொம்ப நல்லா பேச வை. புரியுதா? பசங்களை கெடுக்கிறதே நீங்க தானே. ஏற்பாடு பண்ணல. கணபதி, நீ பவர்ஃபுல் கணபதிதான். நான் இன்னைக்கு கிட்ட நீ போய் கொடுத்துட்டேன். You're so cute and great. நினைச்சது நடந்தா ஒரு ரேட் ஏறிடும். ஓகே, என்னாச்சு செல்லம்? டியூப் வெடிச்சிருச்சுங்க. ஐயோ, இப்போ எப்படி போவீங்க? என்ன பண்றது? சைக்கிள் கடையில விட்டு நான் அப்புறம் கொலைச்சுக்குறேன். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. போயிட்டு வரதுக்குள்ள லஞ்ச் பிரேக்கே வந்துடும். வாங்க, ஏன் வெளியில போவோம்? இல்ல பரவாயில்லைங்க, நீங்க போங்க. செல்லம், இப்போ நீங்க வரீங்களா இல்லையா? சொன்னா கேளுங்க குட்டிமா. இது பாருங்க செல்லம், இப்போ எனக்கு கோவம் ஏறிடும். எப்படிங்க? சைக்கிள் எங்கே வச்சுட்டு போனா காணாம போயிரும்ல. உங்களை யார் இதை வச்சுட்டு வர சொன்னா? அதையும் சேர்த்துடா. வாங்க பண்ணுங்க. வேண்டாங்க, வண்டிக்கிட்ட போங்க. போங்க செல்லம். சைக்கிளை பிடிங்க. வந்துரும். வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. உட்காருங்க செல்லம். நம்மளை தவிர எல்லாத்துக்கும் புகழ மாட்டேங்குது. குட்டிமா நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏய், இல்ல, இப்படியே போனா நல்லா இருக்காது. நீங்க போங்க. சரி, அப்ப கிளாஸ்ல பார்க்கலாம். சரி. ஏய், என்ன இது? டியூப் வெடிச்சிருச்சு. அது தெரியுது. வண்டியில வந்தியா? அது என்ன? அது என்னன்னா எனக்கு புரியலையே. நந்தி தான் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. சரி, அதுக்கு என்ன இப்போ? ரொம்ப மெதப்பா தான் பேசுற. வண்டியில வர அளவுக்கு துணிஞ்சிச்சா? இங்க பாரு, நானும் நந்திதாவும் கிளாஸ்மேட்ஸ், அவ்வளவுதான். வர வழியில டியூப் வெடிச்சிருச்சு, வண்டியில லிஃப்ட் கேட்டு வந்தேன். இதுக்கு மேல ஏதாவது ஃபீல் பண்றதா இருந்தா ஓரமா உட்காந்து ஃபீல் பண்ணு. என்ன மச்சான் ஓட்டை எப்படி பேசிட்டு போறான்? இப்ப நாம இலக்கியத்தை பத்தி பாப்போம். அதாவது பாரதிதாசன் நிலவை பற்றி எப்படி எல்லாம் வர்ணிச்சிருக்கார் தெரியுமா? நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாள் ஒளிமுகத்தை. கோலம் முழுவதும் காட்டிவிட்டால் காதற் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ. என்ன அழகா சொல்லிருக்கார் பாருங்க. மறுபடியும் கேளுங்க. நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாள் ஒளிமுகத்தை. யார்மா நீ? நியூ அட்மிஷன் சார். நியூ அட்மிஷனா? எப்ப? இன்னைக்குதான். அது சரி, என்னது Dress? ஏமா காலேஜுக்கு வரும்போது கொஞ்சம் கவர் பண்ணிட்டு வரது இல்லையா? பசங்க திருந்ததுக்கு வாய்ப்பே இல்ல. முதல்ல நீ திருந்தியா? வேலம்மா, அந்த உரி எங்க காணோம்? ஐயோ, அடிக்கேறி கிடந்துச்சு. சுத்தம் பண்ணலான்னு எடுத்து வெளில வச்சேன், மறந்தே போயிட்டேன். தினம் பார்த்துக்கிட்டு இருந்த பொருளை காணோன்னு உடனே மனசு திக்குன்னு ஆயிப்போச்சு. முதல்ல கொண்டாந்து மாட்டு. பிள்ளையரப்பா, என்னன்னே தெரியல. நேத்துல இருந்து நெஞ்சு படப்படன்னு அடிக்குது. என்ன ஏதுன்னு சரியா தெரியல. என் டென்ஷனை நீ தான் தீக்கணும். ஆஹா, உங்க மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? உன்ன கிளம்பி வந்துருவீங்களே, என்ன டென்ஷன் ஆக்க? டேய், கண்ணை திறந்து பாடுறா, எல்லாம் போயிடும். ஏன் குட்டிமா நேத்து காலேஜுக்கு வரல? ஏன் வரலன்னு கேட்டுட்டீங்க. உங்க ஞாபகத்துல நான் இருக்கேன். ஒண்ணும் இல்ல. தேடிட்டே இருந்தீங்களா? சேச்சே, வரலையேன்னு தான் கேட்டேன். பர்டவா, மறைக்காதடா. தேடி இருப்ப. ஒண்ணும் இல்ல செல்லம்,
அம்மாக்கு லேசா ஃபீவர், அதான் ஹெல்ப்பா வீட்லயே இருந்துட்டேன். அம்மானா ரொம்ப பிடிக்குமா? அம்மா மட்டும் இல்ல, அப்பாவே ரொம்ப பிடிக்கும். ஏய் என்னடா இது? என்னத்த சொல்றது, நீயே போய் பாரு. ஏங்க சும்மா நிக்க? போய் ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி வா. ஏய், யாரடி இவ? இவரியா? நேத்து தான் ஜாயின் பண்ணா. நம்ம கிளாஸ் தான். நம்ம கிளாஸா? ஆமா. வந்ததுல இருந்து அமக்கலாம் தான். கம் ஆன். அடுத்தது யாரு? ஓ, வடாய மன்னத ராசா. ரெடியா? இப்படி தாண்டி ஏதாவது பண்ணி எல்லாரையும் தோக்கடிச்சிடுறா. கம் ஆன், நெக்ஸ்ட். வேற யாரு? என்ன வின் பண்ண இங்க யாருமே இல்லையா? எல்லாம் சுத்த வேஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ. அதிகமா பேசாதீங்க ப்ளீஸ். ஏன் கூட போட்டி போடுங்க பார்க்கலாம். நோ கேர்ள்ஸ், only பாய்ஸ். அச்சா, அவ கொட்டத்தை நீதான்டா அடக்கணும். நானு போடா. எனக்கு தெரிஞ்ச சபலம்ல ஒரே ஆள் நீதான். ஏய் என்ன வம்புல மாட்டி விடாத, நான் கிளம்புறேன். நில்லு செல்லம். உட்காருங்க. இவ ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். உட்காரு. உட்காரு. ஓகே. மொசிய மாட்டேன்றானே. நிமிந்து பாருண்டா. விழுந்துடுறா. என்ன ஃப்ராட் கேம் ஆடுறியா? ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணாலும் ஆடுவேன். போ, வேற யார்கிட்டயாவது விளையாடு போ. ஏய் என்ன? என்னாச்சு? நீ சுமார் செல்லம், உனக்கு ஒண்ணு தெரியாது. ஒண்ணா இவ? ஏய் நீ ஓவரா பேசுற. ஆமாண்டி, நான் அப்படிதான் பேசுவேன். வா செல்லம் போலாம். ஏய்